ஒரே இதே 10 தடவை கேட்கறேன் அப்படிமா. நிறைய சொல்லியாச்சு, இங்கே கேட்டா அப்படி அங்கே கேட்டா அப்படி. நானும் அதை 2-3 டைம் அவாய்ட் பண்ணேன். பேசிட்டு தொணன்னு வரீங்க, நான் உங்கள்கிட்ட பேசியே கொடுக்கல, நீங்க பாட்டு உட்காருங்க போங்க. திருப்பி நைட்டு நீங்க காலேஜில் போய் படிச்சீங்களான்னு கேட்டா அதெல்லாம் ஒரு என்ன வருது. யார் கேட்டது? அவர் தான் கேட்டா அப்படி. ஃபீவர்லாம் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குறாங்க. நான் சொன்னேன் யார்கிட்ட சொல்றது? சரி சரி இல்லங்க, ஒருத்தருக்கு உங்களுக்கு தெரியும், ஒருத்தருக்கு உங்களுக்கு தெரியாது மேடம். நான் ஃபர்ஸ்ட் ஐ ஹோப் டு எக்ஸ்பிளைன். இப்போ நீ ஏன் இங்கிலீஷ்ல புளிப்பு காட்டுன? இங்க ஒண்ணும் அவசரம் இல்ல, நீ தமிழ்லயே புளிப்பு காட்டு. நீங்க மட்டும் பேசாதீங்க. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். எல்லாரும் சார் நீங்க மட்டும் பேசாதீங்க. இருங்க, சும்மா இருங்கப்பா. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? நீ யாரு என்ன சும்மா இருன்னு சொல்றது? என்ன பத்தி கேக்குறதுக்கு யாரு? நீங்க யாரு? நான் கெமி. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. டாக்டர் ஃபார் வாட்டர் மெலன். நீங்க வாட்டர் மெலன் ஸ்டாரா இருங்க, யாரா வேணா இருங்க. சந்தோஷப்படுங்க, அதுக்கு சந்தோஷப்படுவா. ஏங்க நான் கேள்வி கேட்பேன், நான் ஏன் பேச கூடாது? நீங்க ஏன்ட்ட வந்து கேக்குற ரைட்ஸ் கிடையாது. வேலை பாருங்க. யார் சொன்னா? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இருக்குங்க, யாருக்கு பேச ரைட்ஸ் இல்லன்னு சொல்லாதீங்க. சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? கை நீட்டி பேசாதீங்க. ஏங்க நேத்து கூட போ இப்படி போ. ஏய் உன்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்ல. ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. இந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடி நான் பார்த்தேன். ஸ்டாண்டப் காமெடி இல்ல என் துறை, அதனால இதை அப்படி சொல்ல வேணாம். நேத்தே சொல்லிட்டேன், யாருனாலும் கை நீட்டி பேசாதீங்க. நான் அப்படிதான் பேசுவேன், நான் அப்படிதான் பேசுவேன். எவன் கேப்பா? எவன்டா கேப்பா? எப்படி சொன்னாரு? நான் அப்படிதான் பேசுவேன். இல்லம்மா அது சொன்னேன். நான் ஏமா அப்புறமா என்ன சொன்னீங்க? ஐயோ கடவுளே, நான் அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்லல சார். ஷார்ட் டைம்ல நான் ஸ்டார் ஆயிட்டேன்ற, 5 திரைப்படம் நடிச்சுட்டேன்ற, அதனால எல்லாருக்கும் வயிற்றுச்சல்ன்ற. சிரிப்பு வருது சங்கடமா. சிரிக்கிறான் பாரு. நேத்து அவர் வந்து நான் பண்ணி காட்டா அப்படின்னு போனாரு, புடிச்சிட்டேன். வேணா இதோட நிறுத்திக்கிறோம். என்னடா நிறுத்தது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. அந்த உடனே ஏன் இருக்கிறீங்க? உங்கள்ட்ட இருக்கிறது அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ். சத்தியமா அந்த எண்ணத்தை தான் சொன்னேன். உங்களுக்கு இருக்கிறது ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அதையே இப்ப இறக்கிட போறீங்களே. நக்கல்யா அவனுக்கு. இல்லப்பா, இதுக்கு குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியா இருக்கு. ஆக்டிங் வந்து எனிபடி கேன் டு. அப்படியா? ஆமா, ரொம்ப சந்தோஷம். 2010 இல்லப்பா, கேட்டுட்டே அவர் என்ன பண்றாப்ல, திருப்பி காலேஜ் போனீங்களான்னு கேட்டா அதெல்லாம் தப்பான விஷயம் இல்லப்பா. கேட்டா நான் மெடிக்கல்ல கூகுள்ல சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன்னா, கூகுள்ல சர்ச் பண்ணி ட்ரீட்மென்ட்லாம் பண்ண முடியுமாப்பா? அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க. இல்ல இல்ல இல்ல, அவர் கேட்டார்ப்பா. தம்பி, நானே தர்ம சங்கடத்தை தவிச்சிட்டு இருக்கேன், தத்துவம் பேசுறியே. கிட்ட பேசுங்க. நீங்க சொன்னீங்களா ஆமாவா இல்லன்னு பேசுங்க. நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இருக்காப்பா. அவர்கிட்ட கேக்குறாரு. இதேதான் சார் சொல்றீங்க. அரைச்சமாவே அரைக்காதீங்க. அவங்க கிட்ட ஏன் டென்ஷன் ஆவற? ஏன்டா இப்ப டென்ஷன் ஆவற? மச்சான் நீ ஏன்டா டென்ஷன் ஆவற? இல்லப்பா, அவங்க கேட்டாங்க, நான் பதில் பண்றேன். உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. சும்மா சீன் போடாதீங்க. அவர் கேக்குறாரு. சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. அவருக்கு ஆன்சர் பண்றேன். சும்மா சீன் போடாதீங்க. நேச்சரா உங்க திறமையை காமிச்சீங்க. நீங்க தான் சீன் போடுறீங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நீங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இவங்களுக்கு தேவையாப்பா?